வணக்கம், வாழ்க வளமுடன். சிவராத்திரியில இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன, அறிவியல் என்னங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில கேட்க போறோம். வேடன் அடர்ந்த காட்டுக்குள்ள வாரான் இல்லையா? காடுங்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்களை குறிக்கின்றது. காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் அந்த வேடன் வேட்டையாடுறான் இல்லையா? அந்த மாதிரி நாமும் நம்முடைய கெட்ட எண்ணங்களை வேட்டையாடி அழிக்கணும். அப்பதான் நாம் இறைநிலையை நோக்கி நகர முடியுங்கிறது அந்த கருத்து. நம்ம கதையில நாம சந்திக்கக்கூடிய வேடன் வாரணாசியில பிறந்து வளர்ந்தவன். வார அப்படின்னா நெற்றி, நாசின்னா மூக்கு. நெற்றியும் மூக்கும் சந்திக்கக்கூடிய இடம் வாரணாசி. இந்த இடத்துலதான் மூளையின் பிட்யூட்டரி சுரப்பி அமைந்திருக்கு. இது ஆன்மீகத்துல நம்ம ஆகினைன்னு சொல்லுவோம். ஆகினையில் நமது கவனத்தை நிறுத்தும் பொழுது நமது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். வில்வ மரத்தை பார்த்தீங்கன்னா நேரா இருக்கும். இந்த வில்வ மரமானது நமது முதுகு தண்டிற்கு உவமை கூறப்படுகின்றது. வில்வ மரத்தினுடைய இலைகளை நாம எல்லாருமே பார்த்திருப்போம். ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். நடுவுல குட்டி குட்டியா இலை வந்திருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சைட்ல ரெண்டு இலை பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கும். இப்படி 3 அடுக்கா இருக்கும். அதனுடைய நுனிப்பகுதியை பார்த்தீங்கன்னா 2 இலைக்கு நடுவுல ஒரு இலை தனியா வந்து நிற்கும். இந்த வில்வ இலைகளின் 3 பகுதிகளையும் 3 நாடிகளை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது இடகலை, பிங்கலை, சுஷும்னாங்கிற நாடி. இடகலைங்கிறது இடதுபுறத்தையும் பிங்கலைங்கிறது வலதுபுறத்தையும் குறிக்கின்றது. நமக்கு தெரியும், மூளையினுடைய இடதுபுறம் ஆசைகள், உணர்வுகளை கட்டுப்படுத்துது. அதாவது இடகலை. பிங்கலைங்கிறது வலதுபுறம். இந்த வலதுபுறம் எண்ணம், செயல் இவற்றை கட்டுப்படுத்துகின்றது. இந்த இடகலை பிங்கலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சுஷும்னா குண்டலினி சக்தியை உயர்த்தி, அதாவது நமது உயிர் ஆற்றலை மூலாதாரத்தில் இருந்து துரியத்திற்கு ஏற்றக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய சக்கரங்களை ஒளிரச் செய்து இறைநிலைக்கு நம்மை இட்டு செல்லுகின்றது. வழியில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆகினை, துரியம். இது அறிவியலின் படி நமது உள் உறுப்புகள்ல எதனோட இணைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம் பால் சுரப்பி, அதாவது டெஸ்டஸ் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். சுவாதிஷ்டானம் அட்ரீனல், மணிப்பூரகம் கணையம், அநாகதம் தைமஸ், விஷுப்தி தைராய்டு, ஆகினை பிட்யூட்டரி, துரியத்தை நாம பீனியல் கிளாண்டுன்னு சொல்றோம். வேடன் காட்டுல இருக்கக்கூடிய வில்வ மரத்துல ஏறுறான் இல்லையா? அதை இந்த மூலாதாரத்தில் இருந்து ஒப்பிட்டு துரியம் வரைக்கும் போறதை தான் குறிப்பிடுறோம். தூங்காமல் முழிச்சிருக்கிறோம் இல்லையா சிவராத்திரி அன்னைக்கு? அது எதை குறிக்குதுன்னா உள்ளார்ந்த விழிப்பையும் ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய ஒருவர் அடையக்கூடிய இலக்கையும் சுட்டி காட்டுது. பாத்தீங்களா, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா நமக்கு கதையோடு இணைத்து அறிவியலையும் ஆன்மீகத்தையும் புகட்டி இருக்கிறாங்கன்னு. சிவராத்திரியின் சிறப்பை உணர்ந்து நாம் பரமனின் பதத்தை நாடுவோம். வாழ்க வளமுடன்.